பிரைஸ் தி லார்ட். அவர் தியானிக்கிற தியான இனிதான பகுதியிலே உங்களை சந்திப்பது மிகவும் சந்தோஷம். இன்றைக்கு பரிசுத்த வேதத்தில் கொலோசியர் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், நன்றி அறிதல் உள்ளதா இருங்கள், நன்றி அறிதல் உள்ளவளா இருங்கள் என்று பார்க்குறோம். எதற்காக தெரியுமா அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே? இந்த மாதம் முழுவதும் தேவன் செய்த நன்மைக்கு அவருக்கு நன்றி உள்ளவளாக நம்ம காணப்பட வேண்டும். அந்த 10 குஷ்டரோகியில் ஒரு குஷ்டரோகி வந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினான் என்று பார்க்குறோம். மீதி 9 பேர் எங்கே என்று தேவனே கேட்குறார். அந்த 9 பேர் கூட்டத்தில் எப்பவும் நம்ம இருக்கக்கூடாது. அவனை அந்நியனை போல வந்து அவனுக்கு ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினான் என்று பார்க்குறோம். இந்த மாதம் முழுவதும் காத்த தேவனுக்கு நம்ம நன்றி அறிதல் உள்ளவர்களாக காணப்பட வேண்டிய கர்த்தருடைய பிள்ளையே, இந்த முடிஞ்சிருக்கிற நேரத்தில் ஆண்டவருக்கு நல்ல நன்றி செலுத்து. வருகிற புதிய மாதத்தை அளவில்லாத கர்த்தர் ஆசீர்வதிப்பார். சோத்திர பலியிடுகிற தேவனை மகிமைப்படுத்தினார் என்று வசனம் சொல்லுது. இந்த நாள் முழுவதும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்து. உன்னைய குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென்.